வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 திங்களன்று ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் பிரதிநிதியாக விளங்கும் ஸ்ரீ சிவானந்த நாசமேது ஸ்ரீ தில்லைவ நாயகருக்கு ஆனி மகோத்சவ தினமான 3ஆம் திருநாள் மாலை இசைப்பு தங்க அபயஹஸ்தம், பவளம், புஷ்பராகம், பச்சை கற்கள் பதித்து தங்க கவசம் சாற்றப்பட்டது. இதன் மொத்த எடை சுமார் 195 கிராம். மேற்படி கவசத்தை பேர் வெளியிட விரும்பாத பக்தர் நடராஜமூர்த்தியின் பக்தர் ஒருவர் காணிக்கையாக வழங்கினார். ஆர். பாஸ்கர தீட்சிதரால் சுவாமிக்கு சாற்றப்பட்டது. உலகின் முதல் நடராஜ திருமேனி நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டு வரலாறு கொண்ட பிரசித்தி பெற்ற அழகிய கூத்தர் திருக்கோவிலில் நடைபெறும் ஆணி திருமஞ்சன திருவிழா வெகு விமர்சையான விழாவாகும். இந்த ஆண்டிற்கான ஆணி திருமஞ்சன திருவிழா இன்றைய தினம் கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அழகிய கூத்தர், சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிப்பட்டம் மேளதாளம் இசைக்க பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தின் முன்பு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பின்னர் கொடிமரத்திற்கு ஆல், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட சிறப்பாக அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 21ஆம் தேதியும், நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் வரும் 22ஆம் தேதியும் நடைபெறுகிறது. மூலவரை தேருக்கு எழுந்தருளி வீதி உலா காணும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி தேரோட்ட திருவிழா தமிழகத்தின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த ஆண்டு ஆணி தேரோட்ட திருவிழா வருகிற 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ரத வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 28ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களும் ரத வீதிகளில் வலம் வர உள்ளன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர்களை இழுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது. தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு தேர்களை சுத்தப்படுத்தும் பணி இன்று தொடங்கியது. பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய போக்குவரத்து பிரிவு அலுவலர் சுரேஷ்குமார் தலைமையில் 8 தீயணைப்பு வீரர்கள் உயரழுத்த நீரை பீச்சி அடித்து தேர்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணியை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சுத்தப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் 5 தேர்களுக்கும் வண்ண அலங்காரம், மரப்பகுதிகள் பராமரிப்பு மற்றும் மலர் அலங்கார பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதையடுத்து தேரோட்ட நாளில் தேர்கள் பக்தர்களின் கோஷங்களுடன் ரத வீதிகளில் கோலாகலமாக பவனி வர உள்ளன. குறிப்பாக நெல்லையப்பர் திருத்தேர் சுமார் 450 டன் எடை கொண்டதாகும். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட திருத்தேர் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த மகத்தான தேர் நெல்லையின் பாரம்பரியத்தையும் சைவ சமயத்தின் தொன்மையையும் பறைசாற்றும் அடையாளமாக விளங்கி வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் தேரோட்ட திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நெல்லைக்கு வருகை தருவது குறிப்பிடத்தக்கது. கோவை உப்பார வீதி பகுதியில் அருளாட்சி செய்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் 39ஆம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. திருவிழாவானது விழா தலைவர் எஸ். பிரபு முன்னிலையிலும் விஷ்ணுபிரியா என்டர்பிரைசஸ், அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அரங்காவலர் டி. பரமசிவம், கிரிராஜ், ரத்னம், துரை, பாலன், செந்தில், மணி, கார்த்தி, ஜெயகாந்த், ராகுல், சிவா மற்றும் பாச உள்ளம் சமூக நல மக்கள் அமைப்பு நிறுவனர் கோவை கோகுல் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரிலும் மிக விமர்சையாக நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் துவங்கிய கோவில் திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள், பக்தர்களுக்கு அன்னதானம், முளைப்பாரி எடுத்தல், அம்மனை அழைத்து வருதல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் அம்மன் ஆற்றில் இறங்கும் நிகழ்வானது கோவிலில் இருந்து கரகம் எடுத்து ஜமா பிசை முழங்க அம்மன் மற்றும் கருப்பண்ண சுவாமி நடனத்துடன் ஊர்வலமாக சென்றது அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியடைய செய்தது.
மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக மிகுதியில் அம்மனை வரவேற்கும் வகையில் பக்தி பரவசத்தில் உற்சாகமாக நடனமாடினர். முத்துமாரியம்மனை தரிசித்து அருள் பெற்ற அனைத்து பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களுக்கு கோவில் விழா கமிட்டியின் சார்பாக பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. முத்துமாரியம்மன் கோவில் மகா உற்சவ திருவிழாவிற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் கோவில் விழா கமிட்டி தலைவர் பிரபு நன்றி தெரிவித்தார். செஞ்சி அடுத்த சிங்கவரம் மலை மீது அமைந்துள்ள பழமை வாய்ந்த திருத்தலமாக விளங்கும் செஞ்சிக்கோட்டை ராஜா தேசிங்கு தினமும் வணங்கும் தெய்வமாக வரலாறு படைத்த அருள்மிகு சிங்கவரம் அரங்கநாதர் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா மே மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனத்திலும் ஹனுமந்த வாகனத்திலும் சேஷ வாகனத்திலும் சுவாமி வீதி உலா நடைபெற்றன. 5ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி ரங்கநாதர் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய திருவிழாவான 7ஆம் நாள் திருவிழாவாக இன்று திருத்தேர் வடம்பிடித்தல் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று அதிகாலையில் மூலவர் தாயார் ரங்கநாயகி சமேத ரங்கநாதருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாதருக்கு பலவித மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு ரத பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாதர் தேரில் எழுந்தருளினார். மங்கள இசை முழங்க மேளதாளத்துடன் மற்றும் பாகவதர்களின் இசையில் பக்தி பாடலுடன் சிங்கவரம் கிராமத்தின் மாட வீதியில் ஊர்வலமாக தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இதில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பக்தர்களின் பாதுகாப்பு பணியில் செஞ்சி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறையினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள் தரும் ஸ்ரீ காந்தாரி அம்மன் ஆலயத்தில் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2வது நாளாக யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. மங்கள இசை, வேத பாராயணத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு யாகங்கள், மூலமந்திர ஹோமம், பூர்ணாகதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ காந்தாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. யாகசாலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். முன்னதாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து 500க்கு மேற்பட்ட பக்தர்கள் குடங்களில் புனித நீர் எடுத்து வந்து மஞ்சள் கலந்து தாமிரபரணி தீர்த்தத்தால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் நிறைவு நிகழ்வாக நாளை காலை 9 மணிக்கு ஸ்ரீ காந்தாரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் நகர் NGGO காலனியில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலில் உள்ள அருள் தரும் மீனாட்சி அம்மை உடனுரை நித்திய மன்னாளர் சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்பு நேற்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவாசக முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் திருவாசக சீராளன் சிவனா தாயுமானவன் கலந்து கொண்டு அவரின் தலைமையில் திருவாசக முற்றோதல் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். அப்போது காலை முதல் மாலை வரை திருவாசக முற்றோதல் நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.